கிறிஸ்தவராக இருந்தும் இஸ்லாத்தின் தீவிர விமர்சகராக இருந்தும் குரானின் தூய்மை நிலையை உண்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டியுள்ளது. இப்போது எல்லா மத கிரந்தங்களும் பைபிள் உட்பட மாறுபட்டுள்ள நிலையிலேயே உள்ளது. நான் பைபிளை கடவுளின் வார்த்தைகள் என்று நம்பவில்லை. நாங்கள் முஸ்லிம்கள் வஹியை நம்புகிறோம். அது இயேசு கிறிஸ்து, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவருக்கு இஞ்சில் எனும் வேதம் அருளப்பட்டது. ஆனால் சகோதரரே, இப்போது நம்மிடையே உள்ள பைபிள் ஒரு கலவையாக உள்ளது. இறைவனின் வார்த்தைகளும் அதில் இருக்கலாம். அவை குரானுக்கு ஒத்திருந்தால் அந்த வார்த்தைகளை இறைவனின் சொல் என்று ஏற்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இறை தூதர்களின் வார்த்தைகளும் அதில் இருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்களின் சொற்களும் இடம்பெற்றுள்ளன. சொல்ல வருந்துகிறேன், ஆபாச செய்திகளும் உள்ளன. அதை இங்கே என்னால் சொல்ல முடியாது. மேலும் 100% வசனங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. விஞ்ஞான தவறுகள், கணித தவறுகள், அவற்றை இங்கு சொல்ல நேரமில்லை. அது விஷயமாக நான் டாக்டர் வில்லியம் கேம்பலோடு வாதிட்டிருக்கிறேன். அவர் இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு புத்தகம் எழுதினார், வரலாறு மற்றும் விஞ்ஞான ஒளியில் குரானும் பைபிளும் என்று. திருக்குரான் 30 விஞ்ஞான தவறுகளை கொண்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். நான் யுஎஸ்ஏவிற்கு சென்றேன். அவர் பிலடெல்பியாவில் இருக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி 2000ஆம் ஆண்டு. விவாதத்தின் தலைப்பு விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும். அவருடைய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் உரிய பதில் தந்தேன். நான் பைபிளின் மீது வைத்த 38 குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் பதில் தரவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், திருக்குரான் சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 79 ஃபவைலுல் லில்லஸீன யக்துபூன அல் கிதாப பியைதிஹிம் ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت ايديهم ويل لهم مما يكسبون. அற்பக்கிரயத்தை பெறுவதற்காக தம் கரங்களாலே நூலை எழுதி வைத்துக் கொண்டு பின்னர் அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று கூறுகிறார்களே, அவர்களுக்கு கேடுதான். எழுதியதற்காகவும் சம்பாத்தியத்திற்காகவும் கேடுதான். எனவே இன்றைய பைபிளில் உங்களுக்கு தெரியுமா, பைபிள் என்ற சொல்லே பைபிளில் இல்லை. அது கிரேக்க வார்த்தை பிப்லாஸில் இருந்து வந்தது. புத்தகங்களிலிருந்து வந்த புத்தகம் என்று பொருள். பைபிளுக்கு பல ஆசிரியர்கள் உண்டு என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்று நான் சொல்லவில்லை, கிறிஸ்தவ அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இன்றைய பைபிளை கடவுளின் வார்த்தைகள் என்று நான் கருதவில்லை. அதே போல் இந்து மத வேதங்களை கடவுளின் வார்த்தை என்று கருதுகிறீர்களா? புத்த மத ஆகமங்களை அவ்வாறு கருதுகிறீர்களா? பாரசீக நூல்களை அவ்வாறு கருதுகிறீர்களா என்று கேட்டால் நான் சொல்லும் பதில் அப்படி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். தூய்மை மிக்க அல்லாஹ் பல வேத நூல்களை அருளி உள்ளான். பல நூல்கள், 4 மட்டுமே குறிப்பிட்டுள்ளான். சுஹூஃப் இப்ராஹிம், இப்படி பல நூல்கள் இருக்கின்றன. நான் கூறுவது என்னவென்றால், ஒருவேளை இந்து மத வேதங்கள் இறைவனின் சொற்களாக இருக்கலாம், புத்த மத ஆகமங்கள் இறைவனின் சொற்களாக இருக்கலாம், பாரசீக நூல்கள் கூட இறைவனின் சொற்களாக இருக்கலாம். ஆயினும் அப்படி இருப்பினும் குறிப்பிட்ட மக்களுக்காக குறிப்பிட்ட காலகட்டத்திற்காக அருளப்பட்டது. இப்போது நாம் கடைசியும் இறுதியுமான இறை வெளிப்பாடான குரானை பின்பற்ற வேண்டும். எந்த மனிதனும், அவர் இந்தியாவில் வாழ்ந்தாலும் சரி, அமெரிக்காவில் வாழ்ந்தாலும், கனடாவில் வாழ்ந்தாலும், யூகேவில், சிங்கப்பூரில், சவுதி அரேபியாவில் வாழ்ந்தாலும், உலகில் வாழும் எல்லா மனிதர்களும் இறுதி இறை வெளிப்பாடான திரு குரானையே பின்பற்ற வேண்டும். இறுதி இறை தூதரான முகமது நபி அவர்களையே பின்பற்ற வேண்டும். இந்து மத வேதங்கள் இறைவனின் வார்த்தைகள் என்று நான் கூறவில்லை. அப்படி இருந்தாலும் அந்த காலகட்டத்திற்காக, அந்த மக்களுக்காக அருளப்பட்டது. வேதங்கள் மாற்றப்பட்டுள்ளது என்று இந்து அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். புத்த மத ஆகமங்கள் மாற்றப்பட்டு விட்டது என்று புத்த மத அறிஞர்கள் ஏற்கிறார்கள். எல்லா மதத்தைச் சேர்ந்த எல்லா அறிஞர்களும் இஸ்லாத்தை தவிர தங்கள் புனித நூல்கள் காலத்திற்கேற்றாற் போல் மாறிவிட்டது என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஒரு விவாதத்திற்காக நான் அவற்றை கடவுளின் வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டாலும் அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அதை கடவுளின் வார்த்தை என்று நம்பினால் அதில் இருக்கும் ஒவ்வொரு சொல்லையும் அவர்கள் பின்பற்ற வேண்டும். பௌத்தர்கள் அவர்களது ஆகமங்களை கடவுளின் வார்த்தை என்று நம்புகிறார்கள். இந்துக்கள் புனித வேதங்களை நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் பைபிளை கடவுளின் வார்த்தை என்று நம்புகிறார்கள். இந்த அனைத்து நூல்களுமே நீங்கள் இறுதி இறை தூதர் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரது போதனைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றன. நீங்கள் அவற்றை கடவுளின் வார்த்தை என்று நம்புவதனால்